திமுக அப்படின்னாலே நீங்க அந்த திருச்சி மண்டலத்துல வந்து சற்றேறக்குறைய கே.என். நேரு மிக முக்கிய ஆளுமை. அங்க ஏற்கனவே அன்பில் மகேஷ் போன்றவர்கள் இருந்தாலுமே கூட கே.என். நேரு வந்து அடையாளம், ஒரு பெரிய ஐகான். மதுரையில மூர்த்தி போன்றவர்கள் ரொம்ப சீரியஸா தீவிரமா செயல்படுறாங்க, கரூர்ல செந்தில் பாலாஜி போன்றவர்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. இப்ப திருச்சியில அதே போன்று கே.என். நேரு போன்றவர்கள் ரொம்ப ஆக்டிவா செயல்படுறாங்க. இவர்கள் எல்லாம் முடக்கப்பட்டா அவரை நீங்க திருச்சியில அவருடைய அந்த மாவட்டத்துக்குள்ள மட்டுமே நீங்க அவரை சுருக்கிட முடியாது. அவர் வந்து ஒரு மிக முக்கியமான ஆளுமை அவரு. சோ அவரை முடக்குவதற்கான சில வேலைகள் என்பது நிச்சயமா திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தான். அந்த வகையில் இது வந்து அதிமுகவுக்கு கிடைத்த தேர்தல் ரீதியாக தான் அவர்களால் வெற்றியை பதிவு செய்ய முடியல. இந்த முயற்சியில் ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்காங்க. எனக்கு 10 கப்பல்லாம் இல்லைங்க, 2 கப்பல் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கப்பல் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அண்ணாமலை அந்த விஷயத்தையும் பேசினாரு அப்படின்னு ஒரு பாஜக நண்பர் வாட்ஸ்அப்ல பதிவு அனுப்பியிருந்தார். ஊழல் என்பது இன்னைக்கு ஒரு பெரும் பிரச்சனையே இல்ல. மக்கள் மனநிலையில ஊழலுக்காக எல்லாம் ஒரு ஆட்சியை மாத்துவாங்க, ஒரு நபரை தோற்கடிப்பாங்கன்னு அப்படி எதுவுமே கிடையாது. எங்க ஆட்சிக்கு வந்தாலும் முதல் வாக்குறுதி பெண்களுக்கு 2000 ரூபாங்கிறேன். இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கறது 1500 ரூபா தான் மாசம். என்ன நீங்க உங்களுக்கு என்ன ஐடியாலஜி, எப்படி நீங்க ஜெயலலிதா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறீங்க? பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நாங்க டெய்லி மத்தியானம் இந்த அம்மா உணவகத்துல சாப்பிடுவோம் அப்படின்னு. அப்ப ஸ்கீம்ஸ் நிக்கும், நீங்க ஊழல் நிக்காது என்னைக்குமே. கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா இருந்தவரை கருணாநிதியை பிடிக்காது எனக்கு ஒரே சாய்ஸ் ஜெயலலிதா தான். ஜெயலலிதா அவர்களை பிடிக்காது எனக்கு ஒரே சாய்ஸ் கருணாநிதி தான். இன்னைக்கு காலம் என்ன? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2000த்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். அவரிடம் தற்போது முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற அரசியல் விவகாரங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஒரு பிரேக்கிங் கண்டென்ட். நகராட்சி நிர்வாகத்துறை அதில் வந்து இந்த வேலை வாய்ப்புகளுக்கு இதெல்லாம் லஞ்சம் பெற்ற அந்த விவகாரம், ஒப்பந்தங்கள், இதுக்கெல்லாம் லஞ்சம் பெற்ற விவகாரம் 1020 கோடி அளவுக்கு. அதில் வந்து அமைச்சர் கே.என். நேரு மேலே வழக்கு பதிவு செய்யுங்கன்னு இப்போ உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு ஒன்று வந்திருக்கு. தற்போதைய தேர்தல் நேர இந்த காலத்தில் இத்தகைய நடவடிக்கை அமைச்சர் கே.என். நேருக்கு எதிராக இது திமுகவுக்கு எத்தகைய நெருக்கடியான ஒரு சூழலாக மாறி இருக்கிறது? திமுக அப்படின்னாலே நீங்க அந்த திருச்சி மண்டலத்துல வந்து சற்றேறக்குறைய கே.என். நேரு மிக முக்கிய ஆளுமை. அங்க ஏற்கனவே அன்பில் மகேஷ் போன்றவர்கள் இருந்தாலுமே கூட கே.என். நேரு வந்து அடையாளம், ஒரு பெரிய ஐகான். அன்பில் மகேஷ் கொஞ்சம் இளையவராக இருந்தாலும் கே.என். நேரு வந்து கிட்டத்தட்ட அந்த திருச்சி மாவட்டம் மட்டும் இல்ல, நீங்க மிக முக்கியமா பாத்தீங்கன்னா தீப்பெட்டி சின்னத்தை ஜெயிக்க வைக்கிறாரு. நீங்க வைகோ அவர்களுடைய பையன் துரை வைகோ நிக்கிறப்ப தீப்பெட்டி சின்னத்தை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் அந்த தீப்பெட்டி சின்னமே ஜெயிக்க வைக்கிறது இல்ல. அதுல கே.என். நேரு அவருடைய பங்களிப்பு முக்கியமானது. கே.என். நேருவை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியால ஒரு அசைக்க முடியாத ஆளுமை. நீங்க வந்து தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னாலே தெரியும். திமுகல மிக மூத்த தலைகர்த்தர்கள்ல ஒருவர். சோ அப்ப அப்படிப்பட்டவரை நீங்க வந்து இன்னைக்கு வந்து அவர் மீது வழக்கு தொடுக்கலாம், அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கக்கூடியதுக்கான ஒரு உத்தரவை பெறுவது என்பது தேர்தல் நேரத்துல திமுகவுக்கு வைக்கப்படக்கூடிய, ரொம்ப குறிப்பா திருச்சி அந்த மலைக்கோட்டை மாநகர் பகுதிகளில் சுற்றுவட்டார தொகுதிகளில் திமுக வைக்கக்கூடிய ஒரு செக்கு தான். இதுல இன்னொரு வகையான ஒரு காய் நகர்த்தலும் இருக்கு பாருங்க. களத்துல விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காரு? 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒன்னு திமுக இல்லது தாவேகா அப்படிங்கிறாரு. பட் இங்க வந்து வழக்கு போட்டிருக்கிறது யாரு? அதிமுகவுடைய இன்பத்துறை, அதிமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர், அதிமுகவுடைய வழக்கறிஞர் அணியில மாநில பொறுப்புல இருக்கக்கூடியவர். சோ அப்ப களத்திலையும் சரி, அரசியல் அமைப்பு ரீதியாக சட்ட போராட்டத்திலும் சரி, சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி, அதிமுக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டே இருக்காங்கல்ல, அந்த இடமும் மிக முக்கியமான ஒரு இடம். கே.என். நேரு அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறது தாவேகா இல்ல, அதிமுக. சோ அதுவும் கிரவுண்ட்ல அதிமுகவுக்கு ஒரு பிளஸ் அமையும், திமுகவுக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டியை உருவாக்கும். இன்னைக்கு நேற்று இல்ல, இங்க நகராட்சி துறை, அதுல இருக்கக்கூடிய பணி வளங்கள், இதுல எல்லாம் முறைகேடுகள் நடக்கிறதா தொடர்ந்து அண்மை காலமா பத்திரிகைகள்ல செய்திகள் வருது. அதிமுகவுடைய குற்றச்சாட்டுக்கு பின்பு இன்னொன்று நீங்க யோசிக்கணும். ஒவ்வொரு துறை வாரியான ஊழல் பட்டியலை கவர்னர் கிட்ட கொண்டு கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க ஒவ்வொரு துறையிலும் எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு கொண்டு கொடுத்தார். ஊழல் என்பது இன்னைக்கு ஒரு பெரும் பிரச்சனையே இல்ல. நான் வந்து மக்கள் மனநிலையில இருந்து சொல்றேன். மக்கள் மனநிலையில ஊழலுக்காக எல்லாம் ஒரு ஆட்சியை மாத்துவாங்க, ஒரு நபரை தோற்கடிப்பாங்கன்னு அப்படி எதுவுமே கிடையாது. அந்த காலகட்டம்லாம் கடந்து விட்டோம். என்னுடைய பங்கு என்ன? இதுதான் இன்னைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. சோ அந்த சூழல்ல இது அரசியல் ரீதியாக வளர்ந்தவங்க திமுக ஒரு நெருக்கடியை தரும். அது என்ன நெருக்கடின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயங்களை பொருத்தி பாருங்களேன்.
ஆளுநர் கிட்ட போய் ஒரு ஊழல் ஃபைல கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே ஃபைல அப்படியே கொண்டு போய் அமித்ஷா அவர்களை சந்திக்கிற பொழுதும் கொடுத்திருக்காரு. சோ அப்ப அவர்கள் தமிழ்நாட்டுல சில முக்கியமான அமைச்சர்களை, திமுக தீவிரமா செயல்படக்கூடியவர்களை, ஒரு மிக முக்கியமான நபர்களை சில செக்கல் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. கரெக்டா சொல்ல போனா நமக்கு கிடைத்திருக்கிற தகவலே, மதுரையில மூர்த்தி போன்றவர்கள் ரொம்ப சீரியஸா தீவிரமா செயல்படுறாங்க, கரூர்ல செந்தில் பாலாஜி போன்றவர்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. இப்ப திருச்சியில அதே போன்று KN நேரு போன்றவர்கள் ரொம்ப ஆக்டிவா செயல்படுறாங்க. இவர்கள் எல்லாம் முடக்கப்பட்டா திமுகவினுடைய களத்துல வேகம் குறைக்கப்படலாம் அப்படிங்கிறது அதிமுக தரப்பினுடைய நம்பிக்கை. இது வழக்கம் தான். நீங்க கிட்டத்தட்ட திமுக காலகட்டத்தில் உங்களுக்கு நினைவுல இருக்கலாம், மேடைதோறும் அந்த மதிமுகவில் இருக்கிற பொழுது நாஞ்சில் சம்பத் விமர்சிப்பார், சொல்லிய ஜெயலலிதா அவர்கள் விமர்சிப்பார். அவருடைய வீட்டையே இடிச்சிட்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் சொல்றேன், இன்னைக்கு அவர் தாவேக்கான ஒப்புமைக்காக சொல்றேன். நாஞ்சில் சம்பத்தோட வீட்டையே இடிச்சிட்டாங்க. அப்ப வைகோ சங்கொலியில எழுதுவார், எல்லாரும் கழக நிதி தாங்க, கட்சி நிதி தாங்க. இன்னைக்கும் நாஞ்சில் சம்பத் பல கட்சிகளுக்கு பின்பு அதிமுக போய் தாவேக்கா வந்திருந்தாலும் அவரோட வீட்டுக்கு இன்னைக்கும் பேர் வந்து தாயகம் தான் வச்சிருப்பாரு. தாயகம் மதிமுக அந்த மீனிங்ல தான் வச்சிருப்பாரு. ஏன்னா தொண்டர்கள் எல்லாரும் கொடுத்தாங்க. அவரே காலப்போக்கில் அதிமுக வந்து இதுதான் ஊழல் என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக மக்கள் மன்றத்தில் இருக்காது. பட் அவருடைய அரசியல் செயல்பாட்டுல ஒரு முடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்த நிச்சயமா செய்யும். அந்த வகையில திமுகவுக்கு இது நெருக்கடிதான். KN மீதான விவகாரத்துல இப்ப ஏற்கனவே வந்து ED வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ்க்கு, DGPக்கு அதெல்லாம் சொல்லி, பட் அதுல ஒரு மெத்தன போக்காக இருந்து கடைசியில ஒரு நீண்ட நெருக்கடிக்கு அப்புறம் ஒரு கேஸ்னுன்றதை எடுக்கிறாங்க. பட் அதுலயும் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பெருசா தெரியவே வரல, நகர்வுகளே இல்லாம இருந்தது. அப்போ இங்க அரசு வந்து இந்த மாதிரியான நம்ம என்னென்ன மாதிரிலாம் இந்த விஷயத்த தேர்தலுக்கு பின்பாக இதை ஃபேஸ் பண்ற மாதிரி நம்ம இதை நகர்த்த முடியும், காலம் தாழ்த்த முடியும் அப்படிங்கறத தான் இங்க அரசு பார்க்குது. இப்ப கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் இதுல அரசால காலம் மேலும் தாழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதை பண்ணுவாங்களா? இல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு முட்டு சந்தில போய் நிக்கிற மாதிரி இப்ப திமுக அரசு நிக்குதா? அப்படி இதை எப்படி பார்க்கறீங்க? இல்ல, கொஞ்சம் இது விரைவுபடுத்த வேண்டிய சூழல் தான் வரும். என்னன்னா நீதிமன்றம் கண்டிப்பாங்கல்ல, முதல்ல சொல்லுவாங்க என்னங்க, அதுக்கடுத்து அதிமுக வந்து ஒரு பெட்டிஷனை போடுவாங்க, இதுவரை ஒண்ணுமே செய்யலைங்க, நீங்க இப்படி வலியுறுத்துறீங்க, ஒண்ணுமே செய்யல, அதனால நீதிமன்றம் சொன்ன உத்தரவை வந்து செயல்படுத்தல அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போடுறாங்க. நீதிமன்றம் கூட்டு வைக்கும். அந்த கூட்டு எப்போ வைப்பாங்கன்னா எலெக்ஷன் நெருக்கத்துல வைப்பாங்க. அது தேவையில்லாத குறைச்சல் ஏற்படும். அதனால திமுக இனி கிடப்புல போட முடியாது. நீங்க ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவாக பெறுகிற வரைக்கும் கிடப்புல போடலாம். திமுக கவர்மெண்ட் நீங்க யோசிக்கணும், திருப்பரங்குன்றத்திலே ஒரு தீர்ப்பு வந்து அவங்க செயல்படுத்த மாட்டாங்க. நீங்க நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒபே பண்றாங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணம் திருப்பரங்குன்ற தீர்ப்பு. அதை நீங்க சோசியல் ஜஸ்டிஸ்ன்றீங்க, ஒரு சமூக நல்லிணக்கம்ட்டீங்க. நீங்க கோர்ட்டு சொன்ன மாதிரி ஒரு 4 பேரை வச்சு விளக்கேற்றிருந்தா அங்க பிரச்சனை வந்திருக்காது, அது தனிக்கதை. பட் அதை வந்து நீங்க ஒரு சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த மக்கள் மன்றத்துல பாசிட்டிவா மாத்திட்டீங்க. மைனாரிட்டி ஓட்டு சிதறாம பாத்துக்கிட்டீங்க. பட் KN நேரு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம இருந்துட்டா மக்கள் கிட்ட போய் என்ன பேச முடியும்? நீங்க அதிமுக அதை பிரச்சாரத்துல முன்னெடுப்பாங்கல்ல, பாருங்க நாங்க சொன்னோம். இன்னைக்கு பாருங்க, இப்ப இன்பத்துறை பேட்டி கொடுக்குறாரு, நீங்க இன்னைக்கு சாயந்தரம் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுவாரு, பாருங்க KN நேரு மீது நாங்க சொன்னோம், குற்றச்சாட்டு சொன்னோம், இன்னைக்கு பாருங்க நீதிமன்றமே சொல்லிருச்சா, இன்னைக்கு நீதித்துறையே சொல்லிருச்சான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் 8 வழிச்சாலையில இருந்தோ அல்லது சென்னையில இருந்தோ ஒரு பேட்டி கொடுப்பாரு. மக்கள் மன்றத்துல அது ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்கும். பட் களத்துல KN நேரு இப்போ இதுவே இப்போ ஆக்ஷன் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்குது. இப்ப ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த திமுக வந்து தேர்தல் நெருக்கத்துல அரசியல் காழ்ப்புணர்ச்சியால இதை பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு பிரச்சாரத்தை திமுக முன்னெடுத்துட்டு போகும்ல, அது மக்கள் ஏத்துக்குவாங்களா? இல்ல, நீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற வகையில இதை வகைப்படுத்த முடியல. நீதிமன்ற உத்தரவாட்டுல வருது. நீங்க அண்ணாமலை பண்ணதா அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா அவர் நீதிமன்றத்துல இல்ல, ஊழல் ஃபைல்ஸ் வெளியிட்டுட்டே இருந்தார். போகிற ஊர்கள்ல எல்லாம் திமுகவுக்கு எதிராக பேசினாரு. அது வந்து அவருக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சிட்டாங்க. அவங்க பாருங்க BJP அவங்க அப்படிதாங்க பேசுவாங்கட்டாங்க. இது உங்களுக்கு நீதிமன்றம்ல வழிகாட்டுது. உங்களுக்கு நீதிமன்றம் வழிகாட்டுது. நீதிமன்றத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்கல்ல. ஆளுநர்கிட்ட போய் நீங்க ஆளுநர்கிட்ட போய் ஊழல் ஃபைல்ஸ் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷாவை சந்திச்ச போது கொடுத்தாரு. இதெல்லாம் நீங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லலாம். இது அடுத்த சட்ட நடைமுறைக்குள்ள போயிருச்சுல்ல. நீங்க என்னைக்கு அது நீதி பரிபாலன முறைக்குள்ள போயிருச்சோ அதற்கு பின்பு இது அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்ல முடியாது. அதுல நம்பகத்தன்மை இல்ல, அது நீதிமன்ற முடிவுக்கு உட்பட்டது. சோ அப்ப அந்த இடம் நோக்கி நகர்த்திட்டாங்க. அந்த வகையில இன்பத்துறையினுடைய காய் நகர்த்தல் சரியானதான். அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை தாண்டி அடிப்படையில வழக்கறிஞர். சோ அவர் மிக துல்லியமாகத்தான் அந்த காய் நகர்த்தல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இந்த வகையில இது திமுகவுக்கு ஒரு சிறிய அளவிலேனும் நெருக்கடி. நீங்க KN நேரு என்பது நீங்க திருச்சி சுற்றுவட்டார பகுதிகளுக்கான ஒரு ஐகான். நீங்க திருச்சியில அவருடைய அந்த மாவட்டத்துக்குள்ள மட்டுமே நீங்க அவரை சுருக்கிட முடியாது. அவர் வந்து ஒரு மிக முக்கியமான ஆளுமை அவரு. சோ அவரை முடக்குவதற்கான சில வேலைகள் என்பது நிச்சயமா திமுகவுக்கு ஒரு நெருக்கடி தான். அந்த வகையில் இது வந்து அதிமுகவுக்கு கிடைத்த தேர்தல் ரீதியாக தான் அவர்களால் வெற்றியை பதிவு செய்ய முடியல. இந்த முயற்சியில் ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்காங்க அதிமுக அப்படின்னு தான். இதுல சைட் பை சைடு ஒரு சில நாட்கள் முன்பாக
டிஆர் பாலு அவர்களை அண்ணாமலை அவர்கள் விசாரிக்கிறாரு. அதுல வந்து நிறைய தெரியாதுன்ற பதில்களாக இருக்கட்டும், இதுல ரொம்ப ஹைலைட்டடா பார்க்கும்போது அது எனக்கு கடன் கொடுத்த கம்பெனி மகனோடது அப்படின்றது தெரியாது. இந்த மாதிரியான மழுப்பல் பதில்கள் இப்போ மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. இன்னும் அதுல வந்து குறுக்கு விசாரணை இன்னும் முடியல. அதையும் வழக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க, விசாரணை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. திரும்பவும் அண்ணாமலை விசாரிக்கிறதா சொல்றாரு. அப்போ இன்னொரு பக்கம் டிஆர் பாலு விஷயத்துல என்னென்ன விஷயங்கள் அதுல திமுக எந்த அளவுக்கு சிக்கி இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, டிஆர் பாலு விவகாரத்தை பொறுத்தவரை அதுலயும் சிக்கிதான் இருக்காங்க. அது சமூக வலைதளத்துல தான் ஒரு பதிவு படிச்சேன். ஒரு மிக முக்கியமான பதிவு தான் அது. சாமானிய மக்கள் கிட்ட அது எப்படி இருக்கு அப்படின்னு. எனக்கு 10 கப்பல்லாம் இல்லைங்க, 2 கப்பல் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உனக்கு கப்பல் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அண்ணாமலை அந்த விஷயத்தையும் பேசினாரு அப்படின்னு ஒரு பாஜக நண்பர் வாட்ஸ்அப்ல பதிவு அனுப்பியிருந்தார். சோ இப்ப திமுகவினர் எல்லாருக்குமே ஒரு நெருக்கடி தான். நீங்க அதுதான் நான் சொல்றேன், மக்கள் மன்றத்துல இது எதிரொலிக்காது. இங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி அதனால ஓட்டு வாங்கிட முடியுமா? ஊழல் இங்க வந்து ஒரு ஊழல் நடக்குது. ஒரு இஸ்லாமிய நண்பர்கிட்ட பேசுறேன், நான் பேரே சொல்லலாம், கபூர்னு ஒருத்தர் நண்பர். அவர் வந்து ஒரு மருத்துவமனையில வச்சிருக்காரு. அவர் யதார்த்தமா பாக்குறேன். அவர் சொல்றாரு, தொகுதி எப்படி இருக்கு சார் கேக்குறேன். நாங்க இஸ்லாமியர்கள் அப்படியே திமுக போடுவோம். என்ன சார் ஆட்சியில ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. சார் ஊழல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சார். நான் நிம்மதியா வாழணும் சார். எனக்கு தனிப்பட்ட எங்களுடைய குடும்ப நிம்மதி வேணும் சார். எங்களோட உறவுகளோட நிம்மதி வேணும். சோ நாங்க திமுகவை ஆதரிப்போம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட சமூகம் இருக்காங்க கொஞ்சம். இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல. இப்ப கோடைகால நிதி 2000 ரூபாய் உட்பட ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்னொன்னு பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க நண்பர், கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் போயிட்டு இருக்கு. சாதாரண எண்ணிக்கை இல்ல. அதுல வாங்குறவங்களும் எதிராக ஓட்டு போடுவாங்க, இல்லன்னு சொல்லல. பட் நீங்க இதுக்கு முன்பு ஏதாவது ஆட்சி உதாரணம் இருக்கா? விஜய் ஜெயலலிதா அவருடைய காலத்துல மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. பட் பணப்பலனா நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல. நீங்க இந்த பொங்கல் பரிசு தொகுப்பே ஜெயலலிதா பீரியட்ல உருவாக்கினா 100 ரூபாய் கொடுத்தாங்க அன்றைய காலகட்டத்தில் முதல் முறையா. பட் இப்ப பொங்கலுக்கு 3000 ரூபாய் ஆயிருச்சு. எடப்பாடி கூட 2500 ரூபாய் கொடுத்தாரு. உங்களுக்கு 3000 ரூபாய் இப்ப கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு 1,31,00,000 பேருக்கு மாசம் 1000 ரூபாய் போகுது. கணக்கு போட்டு பாருங்க. கிராமத்துல இருப்பீங்க, கிராமத்துல இருந்தா அது 3 நாள் 100 நாள் வேலை திட்டத்துல வேலை செஞ்சா கிடைக்கிற சம்பளம். 3 நாள் மம்பட்டி எடுத்துட்டு கிராமத்துல போய் மண்ணை வெட்டி அங்க கூடயே உட்கார்ந்து இருந்து மத்தியானம் அங்க சாப்பிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு மம்பட்டியை போட்டு வீட்டுக்கு வந்தா என்ன கிடைக்குமோ, 3 நாள் அப்படி வேலை பார்த்தா என்ன கிடைக்குமோ அந்த ரூபா ஒரு வருஷம் பூரா சராசரியாவே 50 நாள் தான் வேலை கொடுத்துருக்கோம் குற்றச்சாட்டை எழுப்புது திமுக. சோ அதெல்லாம் தான் எதிரொலிக்கும். 5000 ரூபாய் வந்திருக்கிறத மகிழ்ச்சியா பாக்குற அதே மக்கள் சைட் பை சைடு இந்த விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், மின்கட்டண உயர்வு, வேறு சில இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இதுல அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய பேர்டன்ஸ் இருக்கு. அதையும் கன்சிடர் பண்ணாம இந்த 5000 ரூபாயை முக்கியமா கன்சிடர் பண்றாங்களா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த ஆன்டி இன்கம்பன்சி நீங்க கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா இருந்தவரை கருணாநிதியை பிடிக்காது எனக்கு ஒரே சாய்ஸ் ஜெயலலிதா தான். ஜெயலலிதா அவர்களை பிடிக்காது எனக்கு ஒரே சாய்ஸ் கருணாநிதி தான். இன்னைக்கு காலம் என்ன? ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. திமுக மேல கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. நீங்க மாற்றுத்திறனாளிகள் போராடிட்டு இருக்காங்க. நான் திறந்த மனதோடு சொல்றேங்க. பெண்களுக்கு 2000 ரூபாய் ஆக்குறேங்கிறீங்க. எங்க ஆட்சிக்கு வந்தோம் முதல் வாக்குறுதி பெண்களுக்கு 2000 ரூபாங்கிறேன். இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் கொடுக்கறது 1500 ரூபாய் தான் மாசம். நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபாய் கொடுக்குறீங்க. என்ன திராவிட மாடல், என்ன சமூக நீதி, என்ன சமத்துவம்? அதுல புரிதல் என்ன இருக்கு? நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, பஸ்ல பெண்கள் ஃப்ரீயா போலாம். நீங்க பெண்ணா பிறந்துட்டீங்க, பஸ்ல ஃப்ரீயா போலாம். மாற்றுத்திறனாளி வந்து வேலை பார்க்கறாங்கிற அலுவலகத்துல வந்து சான்றிதழ் வாங்கணும். ஒரு மாற்றுத்திறனாளி ஃப்ரீ பஸ் சலுகை அனுபவிக்கிறதுக்கு சொல்றேன். அவன் வேலை செய்யற நிறுவனத்துல இருந்து சான்றிதழ் வாங்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அலுவலகத்துல போய் அந்த இங்கதான் வேலை பார்க்கறேங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே வரணும். சோ அப்ப எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு பாருங்க. சோ அதனால வந்து நீங்க கேட்டதை போல இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. 5000 ரூபாய் கொடுத்தது பிளஸ்ஸாவும் இருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை ஃபுல்லா அதிமுக தான் எடுக்கணும் எப்படி சொல்ல முடியும்? நீ தாவேக்கா இருக்கு ஒரு ஆப்ஷனா, தாவேக்கா கொஞ்சம் ஓட்டு எடுக்குது. சீமானும் திமுக வந்துட்டாரு. நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒரு நபரை பிடிக்காது. எனக்கு பிடிக்காத நபர்களை அவருக்கு பிடிக்காத நபர்களை எல்லாம் எதிரிக்கு எதிரி நண்பன் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், நான் வலிமையாயிருவேன். திமுக தான் ஒரு எதிரி, பொது எதிரி திமுக. திமுக திட்டுறது தான் அதிமுக, திமுக திட்டுறது தான் விஜய், திமுக திட்டுறது தான் சீமானு. அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் மற்ற கட்சிகள்? இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகள் சிதறடிக்கப்படுது. ஒன்று, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகள் சிதறடிக்கப்படுது. நீங்க கேட்டதை போல அந்த 5000 ரூபாய் கடுமையா ரியாக்ட் ஆயிருக்கு வட மாவட்ட கிராமங்கள்ல. சில பகுதிகளில் 5000 ரூபாய் என்பது கடுமையா ரீச் ஆயிருக்கு. இன்னும் சில பகுதிகளில் நீங்க சொன்ன மாதிரி சொல்றாங்க, நம்ம பணத்தை தானே தர்றாங்க, அதுல என்ன இருக்கு? இப்போ சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோக்களையும் பகிர்றாங்க. குறிப்பாக அதிமுக, பாஜக உள்ளிட்டவர்லாம் 5000 ரூபாய் எங்க காசு தானே, எங்க காசை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்காக நாங்க திமுகவுக்கு ஓட்டு போடணுமா அப்படிங்கிற வகையில சில மகளிர்கள் பேசுறத போட்டிருக்கிறாங்க. ஆனா அதுதான் பொதுப்படையான பார்வையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு எழுது. அதான் கேட்கிறேன். ஆமா, அதுதான் நான் சொல்றேன்ல, அது ஒரு பொதுப்படையா எல்லாருக்குமான மனநிலையை நம்ம அதை எடுத்துக்க முடியாது. நீங்க சமூக வலைதளங்கள்ல ஒருத்தர் வந்து ஆக்டிவா பேசுறாங்கன்னா நீங்க பாருங்க, திமுக விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. 5000 ரூபாய் கொடுத்தாங்க மகிழ்ச்சி. நான் யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்த்தோன்னா முதல்ல அதான் வருது. ஸ்டாலின் அவர்கள் சைக்கிள் ஓட்டுறாரு, ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒன்று பேசுறாரு,
ஒரு இளைஞர் பேசுறாரு, ரொம்ப தெளிவா பேசுறாரு. அந்த வீடியோ விளம்பரம் சொன்னேன், இந்த திமுக தரப்புல கொடுத்த விளம்பரம். அந்த விளம்பரத்துல ஒரு பையன்ட்ட கேக்குறாங்க, யாருங்க வலிமையான நபர் நினைக்கிறீங்க? எல்லாரையும் வலுவா எதிர்க்கக்கூடிய ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். எப்படி எல்லாம் பாஜக கேள்வி கேட்கிறாரு, அவரை மாதிரிலாம் ஒரு ஆள் இருப்பாங்களா அப்படின்னு அந்த பையன் செயற்கையா இருக்கு. அதெல்லாம் இது ஒரு விளம்பரம்னு தெரியுது இல்ல, நீங்க ஸ்கிப் பண்றீங்க அந்த வீடியோவை. அப்ப ஸ்கிப் பண்றீங்கனாலே அது ஆட், அதை போய் ஒரு ஆடா வச்சு அப்ப எந்த உலகத்துல இருக்காங்க டிஜிட்டல் உலகத்துல? நீங்க ஆடுன்னு சொல்லும் போது இந்த பக்கம் அதிமுகவும் அந்த காது குத்தி இருக்கிறாங்க பட்ஜெட் மூலமாக அப்படிங்கறத அவங்க ஒரு ஆடா பண்ணி ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பேசலாம்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா நீங்க அதிமுகவை நீங்க காது குத்துறது மட்டும் தான் பாத்துருக்கீங்க. களத்துல போய் பாருங்களேன், ஐடி ஒரு வேலை பாக்குறாங்க. அது என்ன தெரியுமா, ஒரு மிஷின் கொடுத்துருக்காங்க, அவ்வளவு இருக்கும். அந்த மிஷின்ல 15 கேள்வி இருக்கு. அந்த 15 கேள்வியில என்ன தெரியுமா இருக்கு, இந்த ஆட்சியில் 5 ஆண்டு ஆட்சியில் உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கிடைத்ததா? தாலிக்கு தங்கம் இல்லவே இல்ல, திமுக அப்படி இல்ல. அப்ப தாலிக்கு தங்கம் கிடைக்கல. உங்க வீட்டுல யாருக்கா கல்யாணம் இருக்கா? ஆமா, இப்பதான் என் தங்கச்சி கல்யாணம் ஆச்சு. அப்ப உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்திருந்தா அதிமுக அப்படி இல்ல 4 கிராம்ல தங்கம் கொடுத்துருப்பாங்க. நீங்க கிராம் விலை 15,000 ரூபாய், 60,000 ரூபாய் திமுக பில்ல நீங்க இழந்திருக்கீங்க. எழுதால எழுதுறாங்க 60,000 இழப்பு எழுதுறாங்க. கரண்ட் பில்லு மாச சராசரி எவ்வளவு கட்டுறீங்க அப்படி எல்லாம் கூட்டி 15 கேள்வி முடிஞ்ச உடனே ஐடிவிங்ல இருந்து சொல்றாங்க, உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குதா? கிடைக்குது. எவ்வளவு மாசம் வாங்கிருக்கீங்க? 30 மாசம் வாங்கிருக்கீங்க. 30,000 ரூபாய் உங்களுக்கு திமுக கொடுத்துருக்கு. உங்க வீட்டுல இருந்து 10 லட்சம் ரூபாய் பிடிங்கிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு கடைசி அது கால்குலேட்டர் மாதிரி இந்த ஆப் பாக்கலாம். நீங்க ஐடிவிங்க யாராவது நண்பர்கள் இருந்தா நீங்க பாக்கலாம். கணக்கு போட்டு அவங்க கடைசி உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பு வந்திருக்கு அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க. இது ரீச் ஆயிருக்கான்னு கேட்டா ஒரு ஆள் சொல்றாரு, 15 கேள்வி கேட்டீங்க தம்பி, 10 லட்சம் ரூபாய் இழந்துட்டே நீங்க 15 நிமிஷத்தை தின்னுட்டீங்க. அதை எளிமைப்படுத்தி கூட மக்கள்கிட்ட கொண்டு போல நீங்க. அதனால மக்களை பொறுத்தவரை இன்னைக்கு நேரடி பலன் கிடைக்குது. நீங்க ஒரு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வருது, பஸ்ல ஃப்ரீயா போறாங்க, ஒரு புதுமை பெண் திட்டம்னு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000. இதுதான் ஸ்டாலின் நம்புறாரு. பட் இது நீங்க மக்கள் நல திட்டங்களுக்கு ஓட்டு அப்படின்னா நீங்க தொடர்ந்து திமுக 2வது முறை ஜெயித்த வரலாறு இல்லைன்னா சொல்றாங்கல்ல. பட் அப்படி இல்ல. நீங்க கிராம பகுதியில் அது எதிரொலித்திருக்கிறது. 5000 ரூபாய் கொடுத்ததா இருக்கலாம், 1000 ரூபாய் கொடுத்ததா இருக்கலாம். ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்கு. இந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அதுக்கு முழுமுதற் காரணம் எதிர்தரப்பு ஓட்டுகள் சிதறடிக்கப்படுறதா. நீங்க ஒருமுகமா இல்ல. நீங்க கலைஞர் காலத்துல கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா. நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, ஊழலை பத்தி கேட்டீங்க. நீங்க ஒருவேளை ஊழலுக்காக மக்கள் வெறுக்கணும் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் நீதிமன்றத்தால ஒரு கன்விக்டடா அறிவிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியாக கடைசி காலகட்டத்தில் சொத்து வழக்குல தீர்ப்பு வாங்கினவங்க. பட் இன்னைக்கு அம்மா உணவகத்தை பார்த்தா வட இந்தியாக்காரங்க கையெடுத்து கும்பிடுறான். எனக்கு நல்ல நினைவுல இருக்கு, ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்க. இறந்த நேரத்துல நான் ஹிந்து தமிழ் பத்திரிகையில இருந்தேன், ஸ்பெஷல் கரஸ்பாண்டண்டா இருந்தேன். சரி, ஏதாவது ஒரு ஹியூமன் ஸ்டோரி எடுப்போம் அப்படின்ட்டு அப்படியே நான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா உணவகத்துல இருந்து சாப்பிட்டு அந்த அம்மா இறந்த அன்னைக்கு ஒரு உணவகத்துக்கு வாசல்ல ஒரு ஹிந்திக்காரர் நிக்கிறார், ஒரு 35 வயது வாலிபர். நான் அவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க அஞ்சலி செலுத்துறாங்க. உண்மை சொன்னா அண்ணா பஸ் ஸ்டாண்ட், நாகர்கோவில் அண்ணா பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல ஒரு போட்டோ வச்சு ஹிந்திக்காரன் ஒரு 3 பேர் அஞ்சலி செலுத்திருக்காங்க. கேட்கிறேன், கட்டிட வேலைக்கு வந்திருக்க தொழிலாளர், என்ன நீங்க உங்களுக்கு என்ன ஐடியாலஜி, எப்படி நீங்க ஜெயலலிதா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறீங்க அப்படின்னு. அந்த டெய்லி மத்தியானம் நாங்க பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர், நாங்க டெய்லி மத்தியானம் இந்த அம்மா உணவகத்துல சாப்பிடுவோம் அப்படின்னு. அப்ப ஸ்கீம்ஸ் நிக்கும், நீங்க ஊழல் நிக்காது என்னைக்குமே. ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்லி அதை வைத்து ஒரு ஆட்சியை மாத்திரவே முடியாது. நீங்க ராங் பாலிடிக்ஸ். அது ஏடிஎம்கே பண்ணாலும் சரி, டிஎம்கே பதிலுக்கு பண்ணாலும் சரி. சொத்து குவிப்பு வழக்கு எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் இருக்கும். நீங்க அதிமுக அமைச்சர்கள் மேலேயும் இருக்கும், திமுக அமைச்சர்கள் மேலே இருக்கும். கிரவுண்ட்ல போய் பாருங்களேன், அவங்க ஜெயிப்பாங்க அந்த தொகுதியில. சொத்து வழக்கு என்பதெல்லாம் இன்னைக்கு ஒரு சொத்து குவிப்பு வழக்கு என்பதெல்லாம் மக்களை பொறுத்தவரை ஒரு மேட்டர் கிடையாது. பட் டிஎம்கே மேல ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்கு. அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா எதிர்த்தரப்பு ஓட்டுகள் சிதறடிக்கப்படும். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகளை, கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி.